ஆனா ஒரு பொம்பளை மேடம் இந்த விபச்சாரம் பண்ற மாதிரி அந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம், அதை பத்தி நிறைய விசாரிச்சிருக்கிறோம், எனக்கு தெரியும். நான் அதுக்குள்ள அது கண்டிச்சேன் நான். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க தேடினோம், நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க வீட்டாண்ட. நான் கேட்டேன், எதுக்கு உன்னை தேடின வீட்டாண்ட ஏன் பசங்க வரானுங்கிறது. சிவாவை தேடினு வந்தாங்க. நான் சிவாவை தேடினு வரனா இங்கே ஏன் வரணும், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அதானே உலக வழக்கம். நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். பார்த்த பல்ல இவங்களும் இன்னொரு பையனை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வந்ததை பார்த்துட்டு அந்த பையன் கடற்கடன் போய் பாத்ரூம் ஒழிஞ்சிக்கலாம். நான் கேட்டேன், ஏன் அவன் போய் என்னை பார்த்து பயந்து ஒழியணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சும்மா தான் பேசுனேன், என்னை பார்த்து ஏன் ஒழியணும். அவரு பாக்ஸரு சும்மா பார்த்துட்டு